இது மட்டுமா, நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் நம்ம குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து சரீரத்தின் அவயங்கள் எவ்வளோ முக்கியம்னு சொல்ல வராங்க. நம் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் முக்கியம் என்று நம் ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க. பட் அதுக்கும் நம்ம ஆலயத்தில் சொல்ல போகிற அவயங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்ம குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து அதை விளக்க வராங்க. நாம் அதை பார்ப்போம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள். சங்கீதம் 134:2. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. லூக்கா 11:34. உமது ரட்சிப்பினால் என் இதயம் களிகூரும். 1 நாளாகவும் 13:5. கண்களை மொழி எட்டி பூரிப்பாக்கும். அச்சடி எலும்புகளை பூச்சியாக்கும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:105. என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். சங்கீதம் 119:172. கண்மணி போல என்னை காத்தது. சங்கீதம் 17:8. என் வாய் நாள்தோறும் உமது நீதியும் உமது ரட்சிப்பியும் சொல்லும். சங்கீதம் 71:15. உலகையே உன்னை வடடிசே. ஏசாயா 40:16. என்ன ஷர்லி, சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் அவள்தானா? இல்லை கரோ, கடைசியாக நம்ம குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து நாம் மற்றவங்களை எப்படி நேசிக்கணும்னு ஒரு தீம் சாங் பாட வராங்க. சம்மர் வந்தாச்சு, வந்தாச்சு, தீம் சாங் தந்தாச்சு, நமக்கு அடுத்தவர் யாருன்னு லா 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 லா. உலகையே உன்னை வடடிசே. ஏசாயா 40:16.